இருக்கக்கூடிய சில என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஆட்சி காலத்துல தான் கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டதுன்னு வரலாறு தெரியாம உதறிட்டு இருக்காங்க. 1971 ஆண்டு இலங்கை அரசு கச்சத்தீவை சொந்தம் கொண்டாடியதுமே அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவு நம்முடைய அரசு உரிமை என்பதற்கான ஆதாரங்களை திரட்டுவதற்கு சட்ட பேராசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உத்தரவிட்டார். கச்சத்தீவானது இந்தியாவுக்கு தான் சொந்தம் என்பதற்கான அறிக்கையை 1973 டிசம்பர்ல முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். அதை மீறித்தான் 1974 ஜூன் 26ஆம் நாள் கச்சத்தீவு ஒப்பந்தம் இந்தியா இலங்கை பிரதமரால் போடப்பட்டுச்சு. இது ஒப்பந்தம் தான் தவிர சட்டம் இல்ல. அப்படி எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை. அதை திமுகவும் ஆதரிக்கவில்லை. உடனடியாக டெல்லி சென்று பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சந்தித்தார். கச்சத்தீவை தரக்கூடாதுன்னு வலியுறுத்தினார். கச்சத்தீவு நமக்கு சொந்தம் என்பதற்கான ஆதாரங்களை பிரதமர்கிட்ட கலைஞர் கொடுத்தார். அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த மாதவன் அவர்களும் முதலமைச்சரோடு உடன் சென்றார். சென்னை திரும்பினதும் இதே ஆதாரங்களை வச்சு மறுபடியும் தலைவர் கலைஞர் கடிதம் எழுதுகிறார். கச்சத்தீவு என்பது இலங்கை அரசுக்கு உட்பட்ட தீவாக எந்த காலத்தில் இருந்ததில்லை. எனவே கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதிதான் என்பதை எந்த சர்வதேச நீதிமன்றத்திலும் நிரூபிக்க முடியும் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி இந்திய அரசுக்கு கொடுத்ததே நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுரன் சிங், வெளியுறவுத்துறையுடைய செயலாளர் கேவல் சிங் ஆகியோரை சந்திச்சு இந்த ஆதாரங்கள் எல்லாம் முதலமைச்சர் கலைஞர் கொடுத்திருக்கிறார். இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்ததன் மூலமாக இந்தியாவுக்கு அல்ல தமிழ்நாட்டுக்கு தான் முதல் ஆபத்துன்னு இத திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கினார். திமுக உறுப்பினராக இருந்த இரா செழிய நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறார், வெளிநடப்பு செஞ்சிருக்கிறார். ஒப்பந்தம் கையெழுத்தான 3வது நாள், அதாவது 29/6/1974 அன்று அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கூட்டினார். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்தாகணும் என்று அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. அனைத்து கட்சிகளும் ஆதரிச்ச அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்ச ஒரே கட்சி அதிமுக தான். அன்று முதல் இன்று வரை ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா செய்யறாங்க. அது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றது. 21/8/1974 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுக்கு எதிராக கண்டன கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு. திமுக சார்பில் நடத்தப்பட்டுச்சு. ஜூலை 14ஆம் தேதி தொடங்கி 45 முக்கிய நகரங்கள்ல இந்த கூட்டங்கள் நடத்துறதாக திமுக தலைமை கழகம் அறிவிச்சது. தஞ்சையில கலைஞர், சென்னையில பேராசிரியர், அப்போ திருப்பரம்பூர்ல இந்த அடியன் தான் பேசினேன். இந்த வரலாறு எதுவும் தெரியாம மாநில அரசான திமுக இந்தியாவோட ஒரு பகுதியை தாரை வார்த்ததுன்னு அடிப்படை அறிவில்லாம, குறைந்தபட்ச நேர்மை இல்லாம சில பேசிக்கிட்டு இருக்கும்போது வெட்கக்கேடானது, கண்டிக்கத்தக்கது. கச்சத்தீவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது நமது மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மறுப்பதாகும். எனவே இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு உரிய தூதரக நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு இப்பொழுதாவது தொடங்கிட வேண்டும்.